10th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.19, 1 to 3. If A is of order P cross Q and B is of order Q into R, then what is the order of AB and BA? If A is the order வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்குறாங்க P cross Q. அதே மாதிரி B is the order வந்து Q into R. அப்படின்னா A P into Q, B Q into R ஈக்குவல் டு இது வந்து ரோ, இது வந்து காலம், ரோ காலம். இப்போ இந்த காலமும் இந்த ரோவும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு தென் ஆர்டர் ஆஃப் ஏபியோட ஆர்டர் வந்து பி இன்டு ஆர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்டர் ஆஃப் பிஏ. பி என்னென்னா கியூ இன்டு ஆர், ஏ என்னச்சுன்னா பி இன்டு கியூ. இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து ரோ, இது காலம், இது ரோ வந்து இது காலம். இப்போ இது வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ பிஏ இஸ் ஏ நாட் டிஃபைன்டு, தென் காலம் அண்ட் ரோ இஸ் நாட் ஈக்குவல். அப்போ இந்த காலமும் இந்த ரோவும் வந்து நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு நாட் டிஃபைன். ஓகே, நெக்ஸ்ட்டு சம்பாருங்க. A has A rows and A plus 3 column, B has B rows and 17 minus B column. And if both product of AB and BA exist, find A, B. Aல வந்து A row A plus 3 column இருக்குது. அதே மாதிரி Bல வந்து B row 17 minus B column இருக்குது. if both product ரெண்டுலேயுமே வந்து AB and BA ரெண்டு எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எப்படி பண்ணணும்னு. A of என்ன சொல்லியிருக்காங்க, A of A into A plus 3, B of B into 17 minus B. இப்போ இதில் இருந்து நம்ம வந்து எதை எடுத்துக்கிறோம், இப்போ ஏபி எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா A plus 3 ஈக்குவல் டு B. இப்போ இந்த பியை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, மைனஸ் பி ஈக்குவல் டு இது ரைட் சைட் கொண்டு போங்க -3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிஏ எக்ஸிஸ்ட். பி வந்து என்னது B இன்ட்டு 17 மைனஸ் B, ஏ வந்து A இன்ட்டு A plus 3. இப்போ 17 மைனஸ் B ஈக்குவல் டு A. இப்போ A ஈக்குவல் டு 17 மைனஸ் B. இப்போ இந்த மைனஸ் பியை லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க, ப்ளஸ் B ஆகிடும். A plus B is equal to 17. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ரெண்டையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 and 2 என்ன செய்கிறோம், சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணுறப்போ A minus B equal to -3. நெக்ஸ்ட்டு A plus B equal to 17. இப்போ இங்கே வந்து ஒரு ப்ளஸ் B இருக்குது, மைனஸ் B இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ப்ளஸ் A என்ன வரும், 2A. தட் இஸ் ஈக்குவல் டு 17 minus 3 வந்து 14. A equal to 14 divided by 2. ரெண்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்து 7. 2 7s are 14. Substitute the value in equation 1. இப்போ A equal to 7 வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A minus B equal to -3. அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து என்னது 7. 7 minus B equal to -3. இப்போ -B equal to -3. இந்த +7 ரைட் சைடு ரொம்ப என்ன ஆகிடும், -7. -B equal to -3 -7ன்னா -10. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும். B is equal to 10. இப்போ ஏயோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூ வந்து 7, இன்னொரு வேல்யூ வந்து என்னது 10. ஓகே, அதாவது இப்போ ஏ கிராஸ் பி அதே மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த காலத்தை இந்த ரோவை எடுத்துக்கிறோம். A plus 3 ஈக்குவல் டு B. இப்போ A minus B ஈக்குவல் டு இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் A minus B ஈக்குவல் டு -3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஃப் பிஏ எக்ஸிஸ்டன்னா பியும் ஏயும் எழுதிடுங்க. இந்த காலம் இந்த ரோ எடுத்துடுங்க. A is equal to 17 minus B. தென் இந்த பிஏ லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, A plus B equal to 17. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிவிடுங்க. அப்போ -B ப்ளஸ் B வந்து கேன்சல் ஆகிடும். A plus Aன்னா 2A equal to 14. இப்போ A equal to 14 2ஆல் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ஆன்சர் வந்து 7. Substitute the value in equation 1. equation 1ல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். A minus B equal to -3. ஏயோட வேல்யூ வந்து 7. 7
ஏக்கு பதிலாக என்ன கொடுக்குறோம் 7 மைனஸ் பி ஈக்குவல் டு -3. இப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு -3, இந்த +7 ரைட் சைடு போகும்போது -7 ஆகிடும். இப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணிவிடுங்க -10, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். பி இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ ஏயோட வேல்யூ 7, பியோட வேல்யூ 10. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபி இஃப் ஆர்டர் ஆஃப் ஏ கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் பி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 3x3, 3x3, அதாவது இது ரோ காலம், அதே மாதிரி செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ ஆர்டர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபி கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏயில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க 3x3, 3 ரோ 3 காலம். பியிலையும் வந்து 3 ரோ 3 காலம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த காலம் இந்த ரோ இந்த டைரக்ஷனில் நம்ம எடுத்துக்கிறோம், இந்த காலத்தை இந்த ரோ எடுத்துக்கிறோம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 3 × 3. இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் நமக்கு என்னது 3 ரோ 3 காலம், 3 × 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ஆஃப் 4x3, அதே மாதிரி பி இஸ் 3 × 2. இப்போ இங்கேயும் இந்த காலம் இந்த ரோ சேமாக இருக்குது. இப்போ 4 × 2, த ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் என்னது 4 × 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ஆஃப் 4 × 2 கொடுத்துருக்குறாங்க, பி ஆஃப் 2 × 2. இது ரெண்டுமே வந்து இந்த காலம் இந்த ரோ வந்து சேமாக இருக்குது. நமக்கு ஆன்சர் வந்து 4 × 2. ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 4 × 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ஆஃப் 4 × 5, இதாவது ரோ இது காலம், இதுவும் ரோ இது காலம். இப்போ இந்த காலம் இந்த ரோ ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 × ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் என்னது 4 × 1. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க, ஏ ஆஃப் 1 ரோ 1 காலம், பி ஆஃப் 1 ரோ 1 3 காலம். இப்போ இந்த காலம் ரோ நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 1 × 3. ஓகே, எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.